ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்று 18ஆம் பெருக்கை பற்றி நாம் தொடரலாம். கொஞ்சம் மனிதன் ஒரு உயிரணு நம்ம பூமிக்குள் வந்து பல கோடி சரீரங்களை எடுத்தாலும் 10 நிலைகளை அடைகின்றது. அதாவது ஒரு உயிரணு அது தோன்றும் போது துடிப்பு நிலை ஏறும்போது சூரியனுடைய இயக்க சக்தியில் 2வது நிலை அடைகின்றது உயிரணுவின் துடிப்பு. அதே சமயத்தில் பூமிக்குள் வந்து ஒரு தாவர இனத்தை அது நுகரப்படும் போது அந்த உணர்வின் சக்தி உடலாக்கி அந்த உணர்வின் சத்தாக வரும்போது எண்ணங்கள் உருவாகின்றது. அதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகிறான் என்று பொருள்படும்படி தெரிகின்றார்கள். ஆக இதை போல தனக்குள் எண்ணங்கள் உருவாக்கி இந்த உணர்வின் உணர்ச்சிகளால் தான் எரை தேடு செல்லும் நகர்ந்து செல்லும் சக்திகள் வருகின்றது. ஆக தாவர இனங்கள் சைவமாக இருக்கின்றது. ஆக உயிரணு நுகர்ந்தால் அசைவ சக்தியாக மாறுகின்றது. அசைவம் என்றால் எதை நுகர்ந்து இந்த உணர்வின் சத்து அணுவாக உயிருடன் ஒன்றியதோ நகர்ந்து சென்று தன் இறையை தேடும் சக்தி பெறுகின்றது. அதனால்தான் சைவம் அசைவம் என்று இவ்வாறு கூறுகின்றார்கள். இதன் அடிப்படையில் அது தான் ஒரு செடியின் சத்தை அது நுகரும் என்றால் அந்த மனத்தின் குணத்திற்கொப்ப அந்த உணர்வின் இயக்கத்திற்கொப்ப புழு ரூபங்களும் மாறும். அதே சமயத்தில் அதனுடைய குணங்களும் அதற்கு தக்க நிலையில் வருகின்றது. ஒரு விஷசெடியின் தன்மையில் ஒரு உயிரணு நுகர்ந்திருந்தால் அந்த விஷசெடிக்கு தக்கவாறு இந்த உயிரணு தனக்குள் அந்த உணர்வின் சக்தியை எடுத்து விஷப்புழுவாக மாற்றுகின்றது. இப்படி அதனதன் குணங்களுக்கு தக்க இந்த உணர்வுகள் அது வளர்ச்சி அடைந்து அது வந்தாலும் எதை நுகர்ந்ததோ அதன் உணர்வின் எண்ணமாக விஷசெடியை நுகர்ந்திருந்தால் அதன் மனத்தை நுகர்ந்து அதன் எண்ணத்தின் உணர்வாக நகர்ந்து சென்று தன் உணவை தேடிக்கொள்ளும். இப்படி தன் செயலாக்கங்களை இந்த உயிரணு தான் நுகர்ந்து எடுத்து வரும்போது எண்ணங்களால் இயக்கப்படுகின்றது. ஆக தனக்கு எதிர்மறையான உணர்வு வந்தால் வேண்டாம் என்ற எண்ணங்கள் தோன்றி அந்த உணர்வுகள் உணர்ச்சியாகி வெறியை செல்லும்படி வேறுகின்றது. இருந்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் இன்று ஒரு விஷசெடியின் தன்மை பெற்றாலும் விஷம் அல்லாத ஒரு செடிகளை நுகரப்படும்போது இதற்கு வேண்டாம் என்ற நிலைகள் ஒதுங்கி செல்லுகின்றது. இருந்தாலும் விஷமல்லாத செடிகள் இதன் நுகத்தில் நுகர்ந்து விஷச்செடியால் வளர்ந்த இந்த உணர்வு உடல் விஷத்தை அது உமிழ்த்து யாரை தீண்டினாலும் விஷத்தின் தன்மை உருவாகும். ஆனால் விஷமில்லாத செடிகளை அது நுகரப்படும் போது அது பலமுறை விஷமல்லாத செடிகளை நுகர இந்த விஷத்தின் தன்மையும் குறையும். இந்த விஷத்தின் தன்மை கொண்டு உடலை உருவாக்கிய அந்த அணுக்கள் விஷமில்லாத தாவர இனங்களை சத்தை நுகர விஷத்தின் தன்மை குறைய அந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இப்படி ஆக அதே சமயத்தில் விஷமில்லாத செடியை ஒரு உயிரணுப்பட்டு விஷமில்லாத செடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் அது உணர்வின் சத்தை அது நுகர்ந்த பெண் அதன் உடலை பெற்று வச்சு அதை சுவாசித்து தன் எண்ணம் கொண்டு மற்ற எரை தேட செல்லும் போது ஒரு விஷசெடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் ஆக அது விஷ அணுக்களாக உருவாக்கி அதற்கு விஷ அணுக்களின் தன்மை தேடச் செல்ல அந்த விஷ அணுக்கள் அதிகமாக்கி விஷமில்லாத செடியில் வளர்ந்த விஷ அணுக்களை இது கொண்டு புசிக்க தொடங்கிவிடும். ஆக தனக்குள் சைவம் அசைவம் அந்த சைவமான அணுக்களை அது உணவாக உட்கொள்ளும் தன்மை வரப்படும் போது அதன் உணர்வை நுகர்ந்து அதன் எண்ணங்களாக அதை இயங்க தொடங்கிவிடும். ஏனென்றால் விஷத்திற்கே அதிக இயக்கம். ஆகவே நம் உயிரின் தன்மையும் 27 நட்சத்திரங்களை கொண்டால் அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் விஷத்தின் இயக்க சக்தி மற்றொன்று குறைந்துள்ளதே அதை எழுத்தவது அது பெண்பாலும் இது ஆண்பாலாகவும் இணைக்கப்பட்டு ஆண் பெண் என்ற நிலைகள் இந்த உணர்வு ஒன்றுடன் ஒன்று மோதும் போதுதான் தனக்குள் கவரும் சக்திகளை அணுக்களாக மாற்றும் திறன் பெறுகின்றது. இது எல்லாம் இந்த ஆடி பெருக்கின்ற நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியங்கள். ஏனென்றால் ஒவ்வொன்றும் தனக்குள் அசைந்து செல்லும் போது நுகர்ந்த உணர்வுகள் அதனுள் வளர்ந்து அதனின் வளர்ச்சிகள் அது பெருகி நாம் எப்படி வந்தோம் என்ற நிலையை இன்று நாம் அது உணர்த்தும் நாளும் உணரும் நாளாக இது அமைக்கின்றார்கள் ஞானிகள். இதெல்லாம் ஒவ்வொரு மாதங்களிலும் அந்த 12 ராசிகளையும் நாம் எதனை அறிந்து கொள்ள வேண்டும் எதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மற்ற தொழிலின் நிமித்தமோ தன் வாழ்க்கை நிமித்தங்கள் வாழ்ந்து வந்தாலும் இன்றைய தினம் ஒரு மணி நேரமாவது தான் இந்த பூமியின் உணர்வின் இயக்கங்களையும் பல கோடி சரீரங்களையும் நாம் எப்படி பெற்று மாற்றி வந்தோம் என்ற நிலையும்
உணர்வுகள் மாற்றமாகி அதனுடைய பெருக்கமாக இந்த நம்மனை மனிதனாக பெருக்கியது எது என்ற நிலையில தான் சிந்தித்து அடுத்து நாம் பெருக்க வேண்டிய நிலைகள் எது என்ற நிலைதான் ஆடு பெருக்க இங்கே வைத்தார்கள். ஆக நாம் அணுக்களின் அசைவின் நிலைகள் கொண்டு இதை ஆடி மாதம் என்றும், காற்றலைகள் ஒன்றுடன் ஒன்று அதிகமான எதிர்மறையான நிலைகள் காற்றின் சக்தி அதிகமாகின்றது, ஒவ்வொன்றும் ஆட்டி அசைத்து படைக்கின்றது. இதே போல எதிர்மறையான அணுக்களின் தன்மை மோதும் போது அந்த உணர்வின் அசைவின் இயக்கங்களும் தன் இசைக்கொப்ப ஆடுவதும் தன் சுழற்சி ஆவதும் இந்த நிலைகள் ஏற்படுகின்றது. பார்க்கலாம், இந்த ஆடி மாதங்களின் எதிர்மறையான வரிகளை காத்துறப்பும் போது ஒரு சமயம் இந்த பக்கம் தள்ளும், ஒரு சமயம் இந்த பக்கம் தள்ளும், இந்த பக்கம் தள்ளும், ஆக சுழண்டாடும் தன்மைகள் வரும். அதனால்தான் இதற்கு தமிழ் சித்தாந்த முறைப்படி ஆடி என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் காரணப்பேரை வைத்துதான் இந்த உயர இயக்கமும் 12 ராசிகளின் தன்மையும் தெளிவாக்கியுள்ளார்கள். இதை போன்று நாம் வளர்ச்சி வந்த நிலைகளில் நாம் மனிதன் இந்த உயிரணு தனக்குள் எடுத்து நுகர்ந்து தான் எண்ணத்தால் கவர்ந்து சென்றாலும் தனக்குள் பார்க்கும் திறன் குறைகின்றது. ஆகவே மற்ற எதிர்மறைகள் நுகரப்படும் போது நுகரும் சக்தி அதிகமானாலும் தான் மற்ற நுகர்ந்து அறிந்தே தான் செல்ல முடிகின்றது. அவ்வாறு நுகர்ந்தறிந்து செல்லும் இந்த உணர்வுகளில் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றுகின்றது. பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் பல காலம் பல சரீரங்களில் இந்த உணர்வுகள் கண் இல்லாத போது அது உருவாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த நினைவின் வலுவாகி அது பெருகி அதன் வழிகளில் இன்று இந்த உடலுக்குள் இந்த உயிரின் இயக்கமும் தான் இயங்கிய சக்தி, அதாவது வசிஷ்டர், அதாவது தனக்குள் வாசுதேவன் தான் இயக்க சக்தியாக இருந்த தன்னை உருவாக்கிய நிலையும் தான் வாசுதேவன் தேவைக்கு தான் எதை எண்ணுகின்றமோ அந்த சக்தி கொப்ப இந்த உணர்வின் சக்தி தான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் இந்த உடலுக்குள் அதை உருவெறும் கண்ணின் உணர்வின் தன்மை பெருகும். எல்லா அணுக்களிலும் பெருகி அதன் உணர்வின் தன்மை கொண்டு அடுத்த உருவெறும் போது கண்களை உருவாக்கும், அது ஒரு உறுப்பினை உருவாக்கும் நிலையாக அது பெருகுகின்றது. ஆகவே ஒன்றினும் ஒன்று இணைந்து அது நகர்ந்து இது வேண்டாம் என்று நகர்ந்து சென்றாலும் ஒரு உயிரணுக்கள் தனக்குள் அது பெருக வேண்டும் என்ற தனக்குள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் பெருகி பெருகி அதனின் பெருக்கத்தின் தொடராக அது வளர்ந்து ஆக இந்த உடலுக்குள் கண் பெருகும் தன்மை, கண்ணை பெரும் தன்மையும் கண்ணை பெருக்கும் தன்மையும் வருகின்றது. கண்ணை பெருக்கும் தன்மை வரும்போது கண் பெரும் தன்மை வருகின்றது. இப்படி பெருக்கப்பட்ட இந்த நிலையில்தான் அது அணுக்களின் மாற்றங்களில் கண் கொண்டு ஒன்றை உற்று பார்த்து, ஏனென்றால் இந்த நாராயணன் மற்ற பொருள்களை எடுத்து ஒன்று எதிர்மறையாகி அதனுடைய உணர்வுகள் ஒன்றுக்கொன்று எதிர்பட போகும்போது அசைந்து ஓடும் நிலைகள். அதனால இதை ஆடி என்ற நிலையை வைத்து, என்றால் வரிசைப்படுத்தே அந்த ஞானிகள் காரணப்பேரை வைத்துள்ளார்கள். ஆக இந்த ஆடி மாசம் இந்த ராசியின் தன்மை பெற்றது. இது எவ்வளவு வகையிலெல்லாம் எதை இசைத்தன்மைகள் மாறும், ஒவ்வொரு குணங்கள் கொண்ட ஒவ்வொரு நிலை இருந்தாலும் எதனெதன் நட்சத்திரங்கள் பெற்றாலும் ஒரு குணங்களின் தன்மை வரும்போது இந்த ஆடி சிலருக்கு சிறப்பாகவும் இருக்கும், சிலருக்கு வெறுப்பாகவும் இருக்கும். இதை போல் அவருடைய உணர்வுகள் எப்படி வருகின்றது என்ற நிலையை காட்டி, அதே சமயம் இதை கண்களில் இந்த உணர்வுகள் தோன்றி தான் எதிர்படும் உணர்வினை அது நுகரப்படும் போது அதன் இசைக்கப்ப ஓடி அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தது தனக்குள் பெருக்கி, இப்படி மற்ற எதிரியின் வலுவை தனக்குள் பெருக்கி அதன் உணர்வின் தன்மை அசைந்து ஓடினாலும் அந்த தனக்குள் தப்பிக்கும் நிலைகள் பெற்றாலும் அதன் உணர்வுகள் தனக்குள் பெருகி பெருகி இன்று பரிணாம வளர்ச்சிகள் பெருகி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியதற்கு காரணமானது. ஆகவே இதைத்தான் கூர்மை என்றும் தான் கூர்மையாக தனக்குள் பெருக்கிய உணர்வு கொண்டு தான் பரிணாம வளர்ச்சிகளை பெருக்கி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக பிறக்கும் பரசுராம் எதையும் சமப்படுத்தி பெருக்கும் நிலையிலும் ஆக வராகன் தனக்குள் வலிமை பெற்ற உணர்வுகளை தன்னை காட்டும் வலிமை பெற்ற உணர்வுகளை தனக்குள் பெருக்கி அந்த வலிமையின் தன்மை கொண்டு தனக்குள் தீமையை பிழைக்கி தீமையை நீக்கும் சக்தி பெருக்கி தீமையை நீக்கிடும் சக்தி பெருகிய பின் மனிதனாக உருவாக்கி ஆக மனிதனான பின் தீமையை அகற்றிடும் எண்ணங்கள் பெருக்கி அதன் வழிகளில் பெருக்கிய மனிதன் தான் அதாவது 10வது நிலை அடைந்தது. அந்த 10வது நிலை அடைந்ததான் தீமைகளை தனக்குள் வராது ஒளியின் சிகரமாக இன்று துருவ மகரிஷி இன்று ஒளியின் சுடராக மாறினார். அதனை பின்பற்றிய அனைவரும்
இன்று அது சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள். ஆனால் அவர் உடலின் உணர்வுகள் பெருக்கியதனால் தான். ஆக இதிலே 10வது நிலைகள் பெருக்கப்படும் போது பல 8வது நிலைகள், பல நிலைகளில் பல அஷ்ட திக்கும் 8 நிலைகளிலிருந்து 8 திக்குகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை அதை நீக்கி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கி அதை அடக்கி, ஆக எதனையுமே தனக்குள் அடக்கி அடக்கிடும் சக்தியிடம் பெருக்கி அந்த சக்தியை பெருக்கிய நிலைகள் கொண்டுதான் இன்று துருவ நட்சத்திரமாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார். இதே போலதான் 18ஆம் படி பெருக்கி, அதாவது மனிதனின் வாழ்க்கையில் இந்த நீர் பெருகி, ஆக நிலங்கள் பெருகி, தாவர இனங்கள் பெருகி, அதில் நீரின் சக்தி பெருக்கப்படும் போதுதான் தாவர இனத்தின் தன்மைகள் அதில் தன்னுடைய முழுமையின் தன்மை பெறுகின்றது, தன் வித்தாக உருவாகின்றது. அந்த வித்தாக உருவாவதற்கு இன்று நீர் பெருக்கம் இருந்தால்தான் மற்ற உணவின் தன்மை பெருக்க முடியும், அதை உணவின் தன்மை பெருக்க முடியும் என்ற நிலையைத்தான் நீர்நிலை வரப்படும் போது தனக்குள் இந்த 18ஆம் பெருக்கை எவ்வாறு நமக்குள் பெருக்குதல் வேண்டும் என்று நினைப்படுத்தும் நாள்தான் என்று. ஆக நீர்நிலை பெருகினால் எப்படி நாம் மனிதனின் உணர்வுகளின் 10வது நிலைகள் என்று அது மற்ற அனைத்தும் இணைந்து அது பெருக்கணுமோ, இதை போலதான் 18ஆம் படி பெருக்கென்று இதில் ஆறுகளில் 18 படிகளை வைத்திருப்பார். அந்த 18 படிகள் பெருகி வரப்படும் போது அந்த வருடம் அதனுடைய நீர்நிலைகள் பெருகி மற்ற தாவர இனங்களின் சக்தி பெருகி அதன் வளர்ச்சியின் தன்மை பெருகி ஆக முழுமை பெறும். அது வந்து தாவர இனங்களின் நிலைகளை இப்ப நெல்லோ அது சம்பந்தப்பட்ட தாவர இனங்களோ மற்ற இதுகளை அது பெருகும் என்றும் இப்படி 18ஆம் படி பெருக்கு என்று வைப்பார். அதனால்தான் சில நீர்நிலைகள் ஓடும் பக்கங்களில் இந்த 18 படிகளை வைத்திருப்பார். அதில் முழுமையாக அடைந்து செல்லும் போது 18ஆம் படி பெருக்கு என்று அன்று மனிதனுக்கு உணவுக்காக கிடைக்கும் இந்த சக்தினால் என்று எண்ண செய்து அதை நாம் தனக்குள் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ணங்களையும் நமக்குள் எப்படி பெருக்க வேண்டும். இப்ப தாவர இனங்களை இப்ப தழுவிவிட்டால் அந்த தாவர இனங்களை வளர்க்கின்றோம். அதற்கு சாதாரண நிலைகளே சத்து உணவு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு வேண்டிய சத்து உணவுகளை பெருக்கி அந்த தாவர இன சத்தை பெருக்கி அதில் வளரும் உணர்வின் சத்துக்களை பெருக்கி அதனுடைய சத்தின் தன்மை கொண்டு முழுமையடை செய்கின்றார்கள். நெல்லோ அல்லது அது சார்புடைய கரும்போ மற்ற அது சார்புடைய மற்ற பயிரினங்களையும் முழுமையை நாம் அடையப்படுகின்றது. இதனால்தான் 18ஆம் பெருக்கு என்று நாம் மனிதனின் வாழ்க்கையில் ஆக 10வது நிலை அடையப்படும் போது ஆக அஷ்ட திக்கு தான் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை தீமையற்றதாக தனக்குள் வைத்து இந்த உயிரின் தன்மையை எப்படி உயிர் ஒளியானதோ ஆக ஒளியின் உணர்வை ஒளியாக மாற்றும் இந்த 10வது நிலை அடைந்தவர்கள் 8 திக்கிலும் எதை வந்தாலும் அந்த உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக பெருக்கிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ மகரிஷி. அதைத்தான் இங்கே ஐயப்பன் கோயிலில் 18வது நிலை ஆக உயிரின் தன்மை பற்றான பிற்பாடு பல திக்கில் இருந்து வரும் தீமைகளை அகற்றி தீமையற்ற உணர்வை தன் உடலுக்குள் அணுக்களை பெருக்கி இந்த உணர்வின் தன் உயிருடன் ஒன்றி அது ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று அன்று பல நிலைகளில் எடுத்துக்கொண்ட ஐயப்பன் தன் இளமையிலிருந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து பல நிலைகளை சரீரங்களை எடுத்தாலும் கடைசி நிலைகளில் தனக்குள் இந்த உணர்வின் சக்தி முழுமையாக பெருக்கி அஷ்ட திக்கில் வந்து மதங்களாலோ மற்ற இனங்களாலோ இந்த 10வது நிலை அடைய அஷ்டதிக்கு என்றால் பலருடைய எண்ணங்களில் இருந்தும் எந்த ரூபத்தில் இறை வந்தாலும் அதை தனக்குள் வராதபடி அதை அடக்கி அந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை பெற வேண்டும் என்ற உண்மையினை அங்கு உணர்த்தப்படுகின்றது. அதன்படி எவர் செல்லுகின்றனரோ அதன் வழி கொண்டு இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் நாம் 18வது நிலை அடைந்தால் அங்கே அடைய முடியும் என்பதற்குத்தான் இங்கே காட்டப்பட்டது.